எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விலாக் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக போகக்கூடிய ரோடு வேலை வந்து எப்படி போகிறோம், எப்படி ரோடு போடுறோம் அப்படின்றத நான் இந்த விலாக் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லேருந்து நம்ம கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு டிராஃபிக்ங்க. புளியம்பட்டியில் பாருங்கள், சரியான ஒரு டிராஃபிக்கு. ஏகப்பட்ட வண்டிங்க நின்றுருந்துச்சு. அதுவும் முக்கியமான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். புளியம்பட்டியில் 4 ரோடுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு டிராஃபிக்குங்க. இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக டிராஃபிக்லேயே நின்றுருந்தோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் எப்போவுமே டிராஃபிக் ஆகாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, புதுசாக பாலமெல்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிராஃபிக் ஆகிருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எங்கே வேலைக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து கோயில்பாளையம், அதாவது அன்னூரை தாண்டி கோயில்பாளையம்னு ஒரு ஊர் வரும். அதாவது கோயம்புத்தூருக்கு முன்னாடி கோயில்பாளையம் இருக்கும். அந்த கோயில்பாளையத்தில் ஒரு சைட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம். சைட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை பசங்க 8 பேர், மேஸ்திரி 1 9 பேர், அது போக லேடிஸ் 2 அக்காவங்க பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டோம். புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து சீக்கிரமாக போகணுன்றதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எப்பயுமே நாங்கள் வேலைக்கு கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் 8 மணிக்கு கிளம்புவோம். இப்போ நாங்கள் வந்து புளியம்பட்டிக்கு வந்திருக்கிறோம். இங்கே நகராட்சி போர்டில் 2 கேனில் தண்ணி பிடிச்சிட்டு, அதாவது நாங்கள் வெயிலில் தான் வேலை செய்வோம், அதனால் அதிகமாக தண்ணி குடிப்போம். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி கேனை 2 வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வாகனம் பார்த்திங்கன்னா வேகமாக போயிட்டுருந்துச்சு. டிராஃபிக்கில் இருந்தும் ஒரு வழியாக நாங்கள் தப்பிச்சு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா, எங்கள் ஆளுங்க எப்பயுமே டீ குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, டீ கடைக்கு நாங்கள் எப்போவுமே போவோம். அதனால் பார்த்திங்கன்னா, அன்னூரை தாண்டினதுக்கப்புறம் டீ கடை ஸ்டாப்புக்கு வந்துவிட்டோம். அதாவது மயில்கல்மேடு என்ற ஸ்டாப்லேருந்து நாங்கள் இறங்கி டீ குடிக்க போயிட்டோம். நம்ம பசங்களும் டீ குடிக்க போனாங்க. இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்திருந்தோம். இந்த வண்டின்னு சொன்னோடனே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டி கார் போச்சு. அந்த கார் இல்லைங்க, லெஃப்ட் சைடில் குரசர்னு ஒரு வண்டி இருக்குது பாருங்கள். இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்தோம். சரி, நாங்கள் எந்த டீ கடையில் டீ குடிப்போம்னு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சத்தி டு கோயம்புத்தூர் ரோடுங்கிறதுனால அதிகமாக வண்டிங்க போயிட்டுருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அன்னூர்லேருந்து நிறையா வண்டி போகும். அதனால் பாருங்கள், மெயின் ரோட்டில் நிறைய வண்டிங்க சல்லுன்னு போயிட்டுருக்கு. அதுலேயும் ப்ரைவேட் பஸ்காரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு போவாங்க. நம்ம பார்த்து தான் இந்த ரோட்டில் போகணும். நாங்கள் டீ குடிக்கக்கூடிய டீ கடையை நான் உங்களுக்கு காமிச்சிட்டுக்க பாருங்கள். இந்த டீ கடையில் தான் நாங்கள் டீ குடிப்போம். நம்ம பசங்களும் பாருங்கள் டீ கடைக்கு குடிக்கிறதுக்கு போயிட்டுருக்குறாங்க. அவங்க மெயினாக டீ குடிக்கிறதுக்கு மட்டும் போகலை, அங்கே போனால் போண்டா நல்லா இருக்குன்னு போண்டா சாப்பிட போயிட்டுருக்குறாங்க. நானும் பார்த்திங்கன்னா டீ குடிக்க மாட்டேன், போண்டா மட்டும்தான் சாப்பிடுவேன். போண்டா சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி, நாங்கள் வந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கள் வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வண்டியை பார்த்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுற பாருங்கள். இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்தோம். இந்த வண்டி எங்களுடைய சொந்த வண்டி இல்லை. மேஸ்திரி பார்த்திங்கன்னா ஒரு வாடகை காரை பிடிச்சிருந்தாரு, அதாவது வாடகை குர்சர் வண்டியை பிடிச்சிருந்தாரு. இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்தோம். இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி சீட்டில் டிரைவர் அண்ணனும் மேஸ்திரி உட்காந்துக்குவாங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா லேடிஸ் உட்காந்துருவாங்க. லேடிஸ் 2 பேர் தான் உட்காருவாங்க. அப்படிங்கிறதுனால 2 பாய்ஸையும் விட்டுருவோம். அதாவது நாங்கள் எல்லாருமே ஒருங்கிறனால நாங்கள் உட்காந்துக்குவோம். இங்கே பாருங்கள், நாங்கள் பிடிச்சிட்டு வந்த 2 கேன் தண்ணியுமே இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த பொருட்களை வச்சு தான் நாங்கள் அங்கே வேலை செய்வோம். நாங்கள் வேலை செய்யக்கூடிய தார் கலவை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹீட்டாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இரும்பலான பொருட்களை மட்டும்தான் எடுத்து அதில் வேலை செய்ய முடியும். சரி, இந்த இடம் போக பார்த்திங்கன்னா மீதி இடத்துல தான் நாங்கள் பாய்ஸ் பார்த்திங்கன்னா உட்காருவோம். இந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாருமே உட்காருவோம். எங்களுடைய சாப்பாட்டு பையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் சைட்டுக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மினி பிளான்ட் இருந்துச்சு. இந்த பிளான்ட்டில் தான் நீங்கள் தார் கலவை செய்வீங்களான்னு கேட்கலாம். ஆனால் அந்த பிளான்ட் இல்லை. அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு விலாக் வீடியோவில் காட்டுறேன். நாங்களும் பார்த்திங்கன்னா சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட் காமிச்சிட்டுருக்கோம் பார்த்திங்களா. இந்த சைட்டு தான் வந்து அந்த மினி பிளான்ட்டில் வந்து தார் கலவை போட்டுக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கும் அந்த மினி பிளான்ட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைட்டில் தான் நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம். அந்த சைட்டை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். நீங்களும் பார்க்கலாம் பாருங்கள். எங்கள் பசங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போயிட்டுருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓனருடைய கார் வந்துருந்துச்சு. அதாவது ஓனர் சைட்டுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். சரி, நீங்கள் லேட் ஆயிடுச்சே, ஏன் இந்நேரத்து வரைக்கும் பண்ணீங்கன்னு பார்த்திங்கன்னா ஓனர் கேட்க மாட்டார். ஏன்னா நாங்கள் எப்போவுமே இந்த டைமுக்கு தான் வருவோம். நேற்று பார்த்திங்கன்னா எஸ்எஸ் தார் அடித்து வச்சுருந்தோம். தார் அடித்ததை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுற பாருங்கள். அதாவது ஒரு சில சைட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரோடு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் தார் வந்து அடிப்பாங்க.
அந்த எஸ்எஸ் தார் அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டமும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். தார் கலவை போடும் பொழுது அதுக்கு முன்னாடி ஆர்எஸ் தார் அடித்தோம்னா தார் கலவை பார்த்தீங்கன்னா செம்மையாக செட் ஆயிரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தார் கலவை பார்த்தீங்கன்னா பாறாங்கல் மாதிரி செட் ஆயிரும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட் ரோடு இருக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கட் ரோடு இருக்குங்க. லெஃப்ட் சைடில் 3 கட் ரோடு இருக்குங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 கட் ரோடு ஒரு நெட் ரோடுன்னு 4 ரோடு இருக்குது. இந்த 4 கட் ரோடையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நெட் ரோடு எடுத்தால் எங்கள் வேலை முடிஞ்சிடும். சைடில் பாருங்கள் சூப்பராக டிச் கட்டியிருக்கிறாங்க. 2 பக்கமே டிச் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. இந்த டிச்சு பாருங்கள் அருமையாக கட்டியிருக்கிறாங்க. பக்கத்தில் பாருங்கள் தார் பேரல் வச்சுருக்கிறாங்க, தண்ணி வச்சுருக்கிறாங்க. தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தார் வந்து ஆர்எஸ் அடிக்கும்போது அந்த பேரலுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு பக்கமாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா தார் ஆயில் வந்து நிறையாவே வேஸ்ட்டாக போகும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா முழுசாக அதாவது 3/4 பக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் தார் பிடிப்போம். 1/4 பக்கெட்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா தாரும் சூப்பராக பிடிக்கும். ஏன்னா பச்சையாக தார் அடித்தோம்னா அது பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய தார் வேஸ்ட் ஆயிரும். அதனால் தண்ணி கலப்போம். இந்த 2 மிஷினை வச்சு தான் நாங்கள் தார் வேலை செய்ய போகிறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மிஷின் தான் எங்களுக்கு முக்கியமான மிஷினே சொல்லலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தார் கலவையை கொட்டி சிலுப்போம். சரி, இன்றைக்கி என்னுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுலில் பார்த்தீங்கன்னா தார் கலவையை பார்த்தீங்கன்னா நான் குத்தி வலித்து அப்படியே ரோட்டில் எந்தெந்த இடத்துல குழியாக இருக்கோ எந்தெந்த இடத்துல பெண்டாக இருக்கோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் வலிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் தான் நீட்டாக போட போகிறேன். இங்கே பாருங்கள் இந்த வழியில் தான் தார் கலவை வரும். இந்த இடத்துல இருக்கிற அந்த கத்தி மாதிரி இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா கலவை பார்த்தீங்கன்னா சுற்றி ரோல் ஆகி கட்டி இருந்துச்சுன்னா உடஞ்சி இந்த வழியாக பார்த்தீங்கன்னா தார் கலவை வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் வச்சுருக்கிற சவுளை எடுத்து இந்த இடத்துல விட்டு பார்த்தீங்கன்னா கலவை வரும்பொழுது வலித்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ரோட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழிகளுக்கோ பெண்டுகளுக்கோ இல்லை கலவை குழியாக தொங்கி இருக்கிற இடத்துலையோ போடுவோம். சரி, இந்த இடத்துல எப்படி கலவை கொட்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேவருடைய முன்பக்கங்க. இந்த முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாரி வந்து அப்படியே கலவையை கொட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் 2 பெல்ட் இருக்கும். அந்த 2 பெல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கலவை கொட்டி அந்த வழியாக பின் வழியாக வரும். அந்த பின் வழியாக தான் நாங்கள் வந்து கலவையை வலித்து வேலை செய்வோம். மேலே பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணா வந்து உட்காந்துப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரும் வெயிலில் தான். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெயிலில் தான் வேலை செய்யணும். நம்ம ஆயுதத்தை பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பேர் தான் சவுல். டாட்டா சவுலில் வேலை செய்கிறேன். டாட்டா சவுல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்குங்க. வேலை செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 2.5 கிலோ வெயிட் கண்டிப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரோலர். இந்த ரோலரை வச்சு பார்த்திங்கன்னா ஃபேவர் முன்னாடி நீட்டாக மட்டம் பண்ணிட்டு போச்சுன்னா பின்னாடி வந்து இந்த ரோலரை வச்சு தான் நாங்கள் வந்து மட்டமாக அதாவது ரோடோடைய பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவோம். இந்த ரோலர் போகும்பொழுது பார்த்திங்கன்னா தார் கலவை ஒட்டும். தார் கலவை ஒட்டும்போது பார்த்திங்கன்னா தண்ணி டேங்கில் வந்து தண்ணி வரும். அந்த டேங்க் எதுன்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்கிற இடம் தான் தண்ணி டேங்க். இந்த வழியாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சொட்டும். அந்த நிப்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வரும். தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா தார் கலவை வந்து அதாவது அந்த பாகத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டாது, இல்லைன்னா அதுலேயும் ஒட்டிக்கும். இந்த இடத்துல டிரைவர் அண்ணா உட்காந்து ஓட்டுவார். அவரும் பார்த்திங்கன்னா வெயில் தான் வேலை செய்யணும். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டேங்கு. நான் அப்பலான்னு காமிச்சது பார்த்திங்கன்னா பேக் டேங்க்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள்ஸ் இருக்கும். இந்த வழியாக பார்த்திங்கன்னா தண்ணி வரும். தண்ணி வரதுனால பார்த்திங்கன்னா தார் கலவை வந்து இந்த ரோலரில் வந்து ஒட்டாது. இந்த 2 மிஷின் தாங்க நம்மளுக்கு முக்கியம். சரி, ரோலரில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ரோலரில் பார்த்திங்கன்னா பேட்டரியோடு தான் இயங்கும். இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வண்டியிலே விட்டுருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சேஃப்டி பண்ணிக்குவாங்க. ஏன்னா அதை திருடிட்டு போயிடுவாங்க. சரி, நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து கலவை வண்டி வரதுக்கு லேட்டாகுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்ட போகிறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சைட்டை போட்டிருந்தாங்க. G2 வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சைட்டை போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எதுவும் ப்ரொமோஷனெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் சாதாரணமான ஒரு ரோடு தொழிலாளி தாங்க. இந்த ரோடும் பார்த்திங்கன்னா யாரோ எங்களை மாதிரி ஒரு தொழிலாளி தான் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய வேலையும் பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்க. சைட்டுமே நீட்டாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தார் அடித்த இடத்துலேருந்து நான் போயிட்டுருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு குட்டி நாய் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல படுத்துட்டு இருந்துச்சு. அந்த குட்டி நாயும் என்னை பார்த்தோன்னே பயந்துருச்சு. சரின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தார் வண்டி கலவை வந்துருச்சு. கலவையும் நாங்கள் கொட்டிட்டோம். கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறவறதுக்கு வச்சுருந்த அந்த ஃபேவர் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் ஃபேவர் டிரைவரும் பார்த்திங்கன்னா
நட்டு போல்ட்டுன்னு எல்லாமே தேடிட்டு இருக்கிறாரு அந்த பேவரை ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் கொட்டியிருந்த கலவையை பாருங்கள், தார் கலவை. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது செம்ம ஹீட்டாக இருக்குங்க. இந்த ஹீட்டில் தான் நாங்கள் எப்பயுமே வேலை செய்வோம். பாருங்கள், பாதி வண்டி நிறவிட்டோம், பாதி வண்டி இங்கே கொட்டியிருக்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மேலே பாருங்கள், உங்களுக்கு 2 வண்டியை காமிச்சிட்ருக்கேன். அதாவது இப்போதைக்கு 2 வண்டி வந்துருச்சு, 2 வண்டியும் ரெடியாக இருக்குது. ஆனால் பேவர் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் ஆளுகளும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க, எல்லாருமே உட்காந்துட்டோம். ஃபேவர் டிரைவர் அண்ணாக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் கையில் வச்சுருக்கிற சவுலில் நாங்கள் வலிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது இரும்புங்கிறதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஒட்டும். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பக்கெட்டில் டீசல் வச்சுருப்போம். அந்த டீசலுக்கு பார்த்திங்கன்னா குச்சியில் துணியை கட்டியிருப்போம். அந்த துணியிலிருந்து தான் நாங்கள் டீசல் எடுத்து அந்த சவுலில் தொடச்சிப்போம். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுடைய சவுலில் பார்த்திங்கன்னா தார் கலவை ஒட்டாது. அதாவது 5 சவுல் 10 சவுல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து வந்து நாங்கள் குத்தி வலிச்சு எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா அப்போ வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தார் கலவை அதாவது சவுலில் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். அப்போ ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வச்சு தான் தொடச்சி நாங்கள் வேலை செய்வோம். இப்படி தான் கலவையை வந்து குத்துவோம். பாருங்கள், கலவை வந்துருச்சா அப்படியே எடுத்துகிட்டு போய் குழியாக இருக்கிற இடத்துல போடுவோம். எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போடுவோம். அதுவும் உள்ளே நடந்து போய் தாங்க போடணும். வேலை கண்டிப்பாக கஷ்டம்தாங்க. இந்த வேலை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான். சரியான வெயிலுங்க. வெயிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹை ரேஞ்சான ஒரு பொருள்னே சொல்லலாம். சரி, நாங்கள் ஒரு ரோடை எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டோம். அதுலேயும் ஒரு கட் ரோடை முடிச்சிட்டோம். எங்களுடைய ஃபினிஷிங் டச்சை பாருங்கள், சூப்பராக போட்டிருப்போம். ரோலர்லாம் அடித்தாச்சு, அருமையாக போட்டிருப்போம். அதில் பாருங்கள், நேராக ஒரு கோடு தெரியுதா? அந்த கோடு பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் தெரியும். ஆனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோலரை வச்சு ஒரு டாப் போட்டுவோங்க. அந்த டாப் போட்டும்போது ரோடு சும்மா பக்காவாக ஆயிரும். சரி, இந்த தாரில் எப்பட்றா அடிச்சிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த தார் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய மிஷினோ இல்லை டிராக்டரில் வந்து பைலர் வச்சோ நாங்கள் அதை அடிக்கலை. நாங்கள் பார்த்திங்கன்னா சிம்பிளான முறையில் தான் தார் அடிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு சில சின்ன சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த டின்னு மூலியமாக தான் நாங்கள் தார் அடிப்போம். நாங்கள் பாருங்கள் தண்ணி வச்சுருக்குறோம், தாரும் வச்சுருக்குறோம் கலக்கிறதுக்கு. இந்த டின்னு தாங்க முக்கியமான மேட்ரு. இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கருப்பாக இருக்குது பார்த்திங்களா? அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே இந்த டின்னில் நாங்கள் ஊற்றி தான் அடிச்சுக்கிறோம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி வந்து இந்த தார் டின்னுக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் தார் வந்து நாங்கள் ஊற்றிட்டோம்னா வைங்களேன், அந்த சின்ன சின்ன குழி இருக்குது பாருங்கள், அந்த குழியில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து குழியில் விழுகும். அந்த குழியிலிருந்து தார் கீழே விழுகும் பொழுது பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் டச் வரும், கேப்பும் இருக்காது. ஆனால் ஒரு சில கேப் வந்து இருக்கும். ஆனால் அந்த கேப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் சொட்டத்தாருன்னு அடிப்போம். அந்த கேப் தார் வந்து நாங்கள் அடிக்கும்போது சரியாயிரும். தார் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஊற்றி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா மிக்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் சூப்பராக இருக்குங்க அடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங். அதே மாதிரி தாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டின்னோடைய பின்பக்கத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் கைப்பிடியை வச்சு செய்வாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த 2வது கட்ரோடையும் முடிக்க போகிறோம். அந்த கட்ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரோலர் ஓட்டிகிட்டு இருக்கிறத தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ரோலர் பாருங்கள், சூப்பராக ஓட்டுறாரு அப்படிங்க அந்த அண்ணன். ஆனால் அவங்களுடைய சம்பளமெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சுங்க. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய சம்பளம். நான் அவங்களுடைய சம்பளத்தை சொல்கிறேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா ரோலர் ஓட்டுறாரு பாருங்கள், அவருடைய சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3500 ரூபா. நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. இந்த ரோடு வேலை, அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இந்த வேலையில் அவங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னு. அவங்களுடைய சம்பளம் 3500. அந்த இடத்துல ஃபேவர் ஓட்டுறாரு பாருங்கள், அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுங்களாங்க? அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 4000 ரூபா. அவங்களுடைய சம்பளம் 4000 ரூபா. சரி, அவங்களே இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களே, அப்போ உங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னு நீங்கள் கேட்கலாம். என்னுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலர் வந்து ஒரு சில இடத்துல ஓட்டிட்டோம். ஆனால் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பைப் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் ரோலர் போயிருக்காது. அதுக்காக பார்த்திங்கன்னா எர்த் ரோலர்னு ஒரு மிஷினை வந்து கொண்டு வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து ஓட்டினோம். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம பையன் மருதுமலை பார்த்திங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன் பேர் தாங்க மருதுமலை, ஆனால் வேலை பார்த்திங்கன்னா செமையாக செய்வான். ஆனால் பாருங்கள் அவன் எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். நீட்டாக அந்த இடத்துல பாருங்கள், டிச்சுக்கும் ரோட்டுக்கும் ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள். பையன் சூப்பராக கொடுப்பாங்க. அந்த மிஷினும் சும்மா பிச்சு உதறிட்டு போச்சு. இந்த செவுத்தோரத்திலலாம் ரோலரை வந்து முட்டாது. அதனால் முட்டுச்சுன்னா செவுத்துக்கு பாதிப்புன்றதுனால அவங்க 2 அடி 3 அடிக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க. அதனால் எர்த் ரோலர் வச்சு நாங்கள் ஓட்டுறோம். அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில சைட்டில் எல்லாமே அதெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா
ஆப்போசிட்டில் 3வது கட் ரோடையும் முடிக்க போகிறோம். அந்த 3வது கட் ரோடுக்கு வந்து நாங்கள் வரும்பொழுது மறுபடியும் ஃபேவர் மக்கர் பண்ணிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேவர் மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, அது எந்த இடத்துல ரிப்பேர் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிளச்சு பிடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேவர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வாட்டி கொட்டினா ஒரு வாட்டி ரிப்பேர் ஆயிடுது. ஏன்னா அந்த மாதிரி ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணார். அது முடியாதுன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டோம். ஓரம் கட்டினதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு பேவரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா புது பேவரில் வந்து எப்பயுமே கலவை கொட்டுறதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள் டீசல் பக்கெட்டில் டீசல் எடுத்து தெளிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இரும்பு பகுதி சீக்கிரமாக ஒட்டிடும். அங்கே பாருங்கள் ஒரு சிலர் பேர் பாருங்கள் நல்லா டீசல் போடாதனால தார் கலவை ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் டீசல் பக்கெட்லேருந்து டீசல் எடுத்து கொட்டுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பேவர் பார்த்திங்கன்னா நல்லா புத்தம் புதுசாகவும் இருக்கும். கலவையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கொட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த வண்டியும் ரெடி ஆயிடுச்சு. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு சொல்லியிருக்கிற வண்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 லோடு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 ரோடுக்குமே சேர்த்து சரியாக இருக்குங்க. திக்னஸ் பார்த்திங்கன்னா 50 திக்னஸ் வைக்கிறாங்க. அதனால் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு வேலையை கொடுத்துட்டாங்க. இந்த ரேக்கப் கொஞ்சம் நேரம் போடுன்னு சொல்லி ரேக்கு போடுற வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இந்த வேலையை நாங்கள் முடிச்சிட்டோன்னே சொல்லலாம். ரொம்ப நேரம், அதாவது காலையில் வந்த வேலையை பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி முடிக்கும்போது கலவையெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து அந்த மிஷின் மேலே ஏறி அங்கே ஒட்டிகிட்டு இருந்த கலவை எல்லாமே எடுக்கணும். அதுதான் எங்களுடைய கடைசி வேலைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது. ஆனால் ஒரு சில டைம் தான் அந்த வேலையை செய்வோம். அந்த வேலை வந்து என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃபேவர் பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். அந்த டீசல் போட்டதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த கலவை எல்லாமே சுத்தமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய வேலையே இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஏகப்பட்ட கலவை இருக்குங்க. அந்த கலவையெல்லாம் நாங்கள் தான் குத்தி கொலை பண்ணி மட்டம் பண்ணணுங்க. அதுதான் எங்களுடைய கடைசி வேலைங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போட்ட ரோடை எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் 3 கட் ரோடையுமே போட்டாச்சு. ரைட் சைடில் ஒரு சிங்கிள் கட் ரோடையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நெட் ரோடையும் போட்டு ரோலர் டிரைவர் அண்ணா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கடைசியாக ஒரு டாப் அடிப்பாருன்னு, அந்த டாப் அடிக்கிற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரும் டாப் அடித்து முடிச்சுட்டா அவர் வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்களுடைய பயணமும் முடிஞ்சிடும். ஆனால் பாருங்கள் நான் உங்களுக்கு நீட்டாக காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள். இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் இது எங்களுக்கு ஒரு சிம்பிளான வேலை தாங்க. ஏன்னா இதை விட கஷ்டமான வேலைகளை செஞ்சுருக்குறோம். ஆனால் இந்த வேலை வந்து சிம்பிளான வேலை தான். இந்த சிம்பிளான வேலை பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேவர் ரிப்பேர் ஆனதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இதை விட நாங்கள் டைமான வேலைகள்லாம் செஞ்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் உங்களுக்கு ரோடுடைய முன்பக்கம், அதாவது என்ட்ரன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸில் தான் பார்த்திங்கன்னா ரோலர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சைடில் இருந்து என்ட்ரன்ஸ் பக்கம்னே சொல்லலாம். நம்மளோட ஏழுமலையும் பாருங்கள் அந்த ரைட் சைடில் வேலை செஞ்சுட்டுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போயும் பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை முடிச்சுட்டு நாங்கள் முக்கியமான பிளேஸ்க்கு வந்துட்டோங்க. எங்கள் ஊர் புளியம்பட்டிக்கு நாங்கள் வந்துவிட்டோம். நான் இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எங்களுடைய வண்டியை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வண்டியை அங்கே போட்டு நான் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் பாய்ஸ் பார்த்திங்கன்னா வேலை எப்பயுமே முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மேஸ்திரி பார்த்திங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு செலவு காசு வாங்கிக்கலாம். எங்களோட சம்பளம் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எங்களுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 700 ரூபா. எங்களுடைய சம்பளம் 700 ரூபா தான். ஆனால் இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா வாங்குவோன்னு நினைப்பீங்க. அவ்வளோவெல்லாம் இல்லைங்க. எங்களை மாதிரியே பாருங்கள் இன்னொரு இடத்துலையும் ரோடு வேலை முடிச்சுட்டு வந்து அங்கே ஒரு அண்ணா அங்கே வந்து நின்றுருக்குறாங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நிற்குங்க ரோடு வேலைக்கு போகிற வண்டி. குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த ஏரியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 50 ரோட்டு வேலைக்கு போகிற வண்டியை போகும். 50க்கும் மேற்பட்ட மேஸ்திரிகளும் இங்கே இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல ஏன் இந்த வண்டிகளெல்லாம் வந்து நிற்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்களும் ஏன் இங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பசங்க காலையிலேருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மது அருந்திக்கலாம் அப்படின்னு, அதாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கலான்னு சொல்லி போயிருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வீட்டுக்கு சில்லி வாங்கிட்டு உட்காந்துருந்தேன். அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுதான் எங்களுடைய தலைவிதினே சொல்லலாம். ஏன்னா அவனுங்களும் போனால் குடிச்சிட்டு சீக்கிரமாக வரமாட்டானுங்க, லேட்டாக தான் வருவானுங்க. நாங்கள் அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். இந்த vlog வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்த மினி பிளான்டோடைய ஃபுல் விளக்கத்தையும் நான் கொடுக்க போகிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, நம்மளுடைய பாய்ஸும் வந்துட்டாங்க. நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இதிலேருந்து எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் போகணும். சரி, நான் உங்களிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. நன்றி, வணக்கம்.